எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாகி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாரும் 3 தடவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய இந்த உம்ரா வழிகாட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து புனிதமான சங்கை மிக்க நமது ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் பிரதான ஹலீஃபாக்களில் ஒருவரான ஷாஜஹான் பாபா தாமத் பரக்காத்துகும் அவர்களின் தலைமையில் திக்ர் மஜ்லிஸ் சங்கை மிக்க நமது நிர்வாகிகளால், உலமாக்களால் இங்கே மிகச்சிறப்பாக அல்லாஹ் நடாத்தி கொண்டிருக்கிறான். எங்களுடைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பாபாவின் மகனார், அதோடு எங்களுடைய அன்பு மௌலவிகள் இங்கே நிறைய இருக்கிறார்கள். ஃபைசுல்லா புகாரி மௌலா உட்பட உலமாக்களின் வழிகாட்டிகள் இங்கே சங்கை மிக்க இமாம் பேரவைகள் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உட்பட நிறைய உலமாக்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். எங்களுடைய டால்பின் ஹஜ்ஜி உம்ரா சர்வீஸினுடைய பாக்கியம் நிறைந்த நிறுவன தலைவர் பதருத்தீன் ஹாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகளை விட்டு இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நம்முடைய பகுதியில் இருந்து உம்ராவுக்கு புறப்படுவதை போல் ஹஜ்ஜிக்கும் புறப்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு நல்ல பாக்கியம். நான் இங்கே ஞாபகப்படுத்த வருகிற செய்தி, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற போது என் ரப்பை அடைந்து கொள்ள வேண்டும், அவன் நெருக்கத்தை பெற வேண்டும், எல்லாவற்றையும் விட மேலாக அவன் என்னை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம் ரப்பை அடைந்து கொள்ள வேண்டும், அவன் நெருக்கம் கிடைக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலால் அவன் நேசிக்கும் இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அவனால் நாம் நேசிக்கப்பட்டால் அதற்கு மேல் என்ன வேணும்? என் பிள்ளையின் மீது எனக்கு நேசம் வந்துவிட்டால் என் பிள்ளை எதை செய்தாலும் நான் கண்டுகொள்வதில்லை.
எதை கேட்டாலும் கொடுத்து விடுகிறேன். நேசம், நேசத்துக்குண்டே சில சக்திகள் உண்டு. கண்டுகொள்ளாமல் போகிற பழக்கம். அடியார்களின் சில செயல்களை நம்மீது அவன் நேசம் கொள்கிற போது கண்டுகொள்ளப் போவது இல்லை. நம்முடைய விருப்பம் அதை பூர்த்தி செய்வதில் அவனே சந்தோஷப்படும் வாழ்க்கை. அதை விட வேறொன்று இருக்கிறதா என்று கேட்கிறேன். அவன் நேசம் நம்மீது கிடைக்கிற ஒரு பெரிய வாழ்க்கை தான் இந்த மண்ணில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய வாழ்க்கை. அன்பர்களே, இதற்கு எதெல்லாம் தடை? ஏன் அவன் அன்பு நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது? அவன் நெருக்கத்தை நாம் தேடுகிறோம், ஆனால் நமக்கு அது சேருவதில்லை. யாரும் அல்லாஹ்வின் அன்பை விட்டும் தூரமாகணும் நினைக்க போவதில்லை. அவன் நேசத்தை விட்டும் வெளியில போகணும் நினைக்க போறது இல்லை. அவன் அன்பு கிடைக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் எல்லாராலும் அடைய முடிவதில்லை. என்ன காரணம் என்பதை உங்கள் கவனத்தில் சொல்வேன். சில காரணங்களால் நாம் தடையாகிறோம், தூரமாகிறோம். அந்த காரணங்களை கண்டெடுத்து களைந்தெடுக்க வேண்டும் என்று ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, அவன் கிடைக்கிற இடங்களில் கஅபாவை விட வேறொரு இடம் உண்டா? அல்லாஹ்வை நான் அடைந்து கொள்வதற்கு புனித கஅபாவை விட இன்னொரு இடம் உண்டா? அவன் அந்த இடத்தின் விசேஷத்தை சொன்னான், வியந்து போக வேண்டும். இங்கே வாருங்கள் என்றான். ஆயாத்தும் பையினாத், நீ வாழ்க்கையில் எடுப்பதற்கும் நடப்பதற்கும், என்னை புரிவதற்கும், நான் யார் என்று விளங்குவதற்கும், என் ஆற்றலை நீ சரியாக ஆக்கிக் கொள்வதற்கும் அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது, மிக தெளிவான அத்தாட்சிகள் என்கிறான். இப்ப நம்ம போய் அங்க ஆய்வுலாம் செய்ய போறது இல்லை. காபாவுக்குள்ளே நீங்கள் போனால் அங்கே அத்தாட்சிகளை பார்ப்பீர்கள். அதை 1000 இருக்கிறது. ஒன்னாவது சொன்னான் மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் நபி நின்ற கல் இருக்கிறது. காபாவை கட்டுவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபாவின் கட்டிடத்தின் உயர்வு, அதன் நீளம் கூடுகிறது. ஒரு கல்லில் ஏறி நின்று கட்டுகிறார்கள். அதற்கு மேலும் அதன் அளவு கூடும். அந்த கல் வளர்ந்தது, அந்த கல்லு வளருகிறது. இப்ராஹிம் நபி இப்படி நிற்கிறார்கள். காபாவின் கட்டிடத்தினுடைய அளவு கூட, கல்லும் மேல வருது. அவர்களின் பாதத்தை கல்லுக்குள்ளே அல்லாஹ் பதித்தான். இன்றைக்கு இப்ராஹிம் நபியின் பாதத்தை பார்க்காதவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மகாமு இப்ராஹிம், அந்த இடம் அவர்களின் பாதத்தை தாங்கி இன்றைக்கும் நிற்கிறது. உலகம் உள்ளவரையிலும் இருக்க வேண்டும் என்று அது கண்ணாடி கூண்டுக்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. காபத்துல்லா எங்கோ இருக்கிறது, மகாமு இப்ராஹிம் வேறு எங்கோ இருக்கிறது. எப்படி இப்ராஹிம் நபி நின்று கட்டிய கல் என்று சொல்ல முடிகிறது? அங்கேதான் இருந்தது, காபாவின் பக்கத்தில். ஏறினார்கள், நின்றார்கள், கட்டினார்கள். நீண்ட காலம் இருந்தது. தவாபு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த கல்லை அப்படியே தூக்கி கொஞ்சம் பின்னால கொண்டு வச்சிருக்கிறாங்க. இங்க நின்று கட்டல, கட்டினது காபா பக்கத்தில். அந்த கல்லை எடுத்து இப்ப கொஞ்சம் வெளியில கொண்டு ஒரு 2-3 சப்பு தவாபு சுத்துற மாதிரி இடத்தை கொடுத்துட்டு வெளியில இருக்குது. பார்ப்பதற்கு இன்றைக்கும் அனுமதி. நம்ம கொஞ்சம் கூடுதலா சில பேர் அங்க போய் முத்துறதோ வேறு வேறு காரியங்களில் ஈடுபடுவதோ அங்கே அரசு அதிகாரிகள் என்று தடுத்துக்கிட்டே நிற்பாங்க. பார்க்கிறதுக்கு தடை இல்லை, பார்க்கணுங்கிறான் அல்லாஹ். என் அத்தாட்சி என்கிறான். அவன் அத்தாட்சிகளை இன்னைக்கும் தாங்கி நிற்கிறது. 5000 ஆண்டுகள் கடந்து போனது. எந்த ஒரு அடிச்சுவடும் இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் தங்கியதில்லை, நின்றதில்லை, தரித்ததில்லை. இன்றைக்கும் அந்த கல், அதற்குள் அவர்கள் பாதம் பதிந்தது. என் ரப்பு யார் என்று, அவன் ஆற்றல் எத்தனை பெரியது என்று, அவன் ஒரு பாத அடிச்சுவடை கூட
இன்றைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்படியானால் அவன் வல்லமையை இன்னும் நமக்கு எடுத்து ஓதப்படும் நிகழ்வுகள் எல்லாம் நான் காபா போகிற போது கிடைக்கிறது. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் போக தௌஃபீக் செய்வானாக. அதை தாண்டி சொன்னான் அல்லாஹ், ஒமன் தகலஹு கான ஆமினா, இங்க வாப்பா, நீ காபாவுக்கு வா. உங்களை கூப்பிட்டான், என்னை கூப்பிடுகிறான், உலக சமூகத்தை கூப்பிடுகிறான். ஏன் இங்கே வர வேண்டும்? உள்ளே வா. நீ காலமெல்லாம் நீ காணாக்கிய பொருள் என்ன? வீட்டில் இருந்தாய், மனைவி இருக்கிறாள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கண்குளிர்ச்சியான மனைவி, அழகான பிள்ளைகள், வாழ்வதற்கு வாழ்வாதாரம், செழிப்பான பொருளாதாரம், மதுரமான மிக சுவையான பானங்கள், இன்னும் மெத்தைகள் இருக்கிறது, உயர்ந்த கட்டிடம். அத்தனைக்குள்ளாலும் நீ காணாக்கி கொண்ட காரியம் உன் மன அமைதியை. கண்குளிர்ச்சியான மனைவி இருக்கும் போது என் மனசில் நிம்மதி இல்லை, என்னை சுற்றி பிள்ளைகள், நிம்மதி இல்லை, உயர்ந்த வாழ்க்கை, நிம்மதி இல்லை, செழிப்பும் செல்வாக்கும், நிம்மதி இல்லை. 1000 பேர்களுக்கு நான் வேலை கொடுக்கும் இடத்திலே அல்லாஹ் ஆக்கி வச்சான். நம்மை 1000 பேர்களுக்கு வேலை கொடுக்கும் முதலாளி இவர். நிம்மதி இல்லை. இங்க வா, என் இல்லப்பா நீ. ஒமன் தஹலஹு கான ஆமினா, உள்ளே நீ வந்தால் நீ நிம்மதி பெறுவாய். அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னான். உம்ராவுக்கு புறப்படுகிறவர்களே, ஹஜ்ஜுக்கு காத்திருக்கிறவர்களை சொல்கிறேன், காலம் கடத்தாதீர்கள், காலம் கடத்தாதீர்கள். இருக்கிறாங்க, நைட்டுக்கே புக் பண்ணுங்க, ஹஜ்ஜுக்கு வர்றோன்னு சொல்லி. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது. என் வாழ்க்கை இது. நான் காணாக்கி விட்டதை கண்டெடுக்கிற இடம் அங்கே. நிம்மதி கிடைக்கிறது. கிடைத்த நிம்மதி காணாமலும் போகாது, காலவரையாகவும் செய்யாது. காணாமலும் போகாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அது காலவரையாகி போய்விட்டது என்று சொல்ல முடியாது. நாங்கள் அங்கே பெற்ற நிம்மதியை இன்றைக்கும் தக்க வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லா ஹாஜிகளுக்கும் நசீபாக்குவானாக. உம்ராவுக்கு போகிறவர்கள், இனி போக இருக்கிறவர்கள், ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தவர்கள் யாவருக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. அங்கே நிம்மதி கிடைக்கும் என்றான் அல்லாஹ். அங்க போய் ஒருத்தர் நிம்மதி இல்லாம வந்த வரலாறே கிடையாது. 1000 மன உளைச்சல்ல உள்ள போவார். காபத்துல்லாவை பார்த்த உடனே கல்புல நிம்மதி படந்தும். அது குர்ஆன் சொல்ற வாக்குறுதி. அவன் ஆலயம் கொடுக்கும் நிம்மதி. அது நிம்மதி கிடைத்தாக வேண்டும். குர்ஆன் உண்மையாக வேண்டும். இதையெல்லாம் தாண்டி காபாவிலே நான் இருக்கிற போது, காபாவை பார்க்கிற போது என் ரப்பின் பேரன்பும் நசீபாகிறது. எந்த அன்புக்காக காத்திருந்தேனோ அந்த அன்பை அல்லாஹ் அங்கே நசீபாக்கி தருகிறான். பலம் வருகிற போதெல்லாம் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கிறது. ஏன்? நீங்களும் நானும் மாத்திரம் காபாவை சுற்றவில்லை. ரஅய்து மூஸா யுலப்பி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தங்களுடைய ஹஜ்ஜில், இதோ நான் மூஸா நபியை பார்க்கிறேன், அவர்கள் தல்பியா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப சொல்றாங்க நபி பெருமானார்? தன்னுடைய ஹஜ்ஜில். மூஸா நபி எங்கே? மரணித்தார்கள், மண்ணறையில் வாழ்கிறார்கள். ரஅய்து மூஸா யுலப்பி, இதோ மூஸா நபி தல்பியா சொல்லிக் கொண்டு வருகிறார். காபத்துல்லாவில் நான் தவாபு செய்கிறேன், நபிமார்களும் தவாபு செய்கிறார்கள், வலிமார்கள் தவாபு செய்கிறார்கள், புனிதமான மலக்குகள் தவாப் செய்யறாங்க. மலக்குகளோடு நபிமார்களோடு நான் காபாவை சுற்றுகிற நசீபை விட வேறு என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. மனைவி மக்களோடு குடும்பத்தோடு நசீபாக்குவானாக. நாங்க அங்க போயிட்டா
ஆஜிகளுக்கு வேற விஷயங்களை எல்லாம் சொல்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் காபாவில் குவிந்திருக்கிற அத்தாட்சிகளை சொல்வோம். இப்பெல்லாம் நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மை ஹஜ்ஜில் ஒன்னாக்கி வைப்பானாக. ஒவ்வொரு முறையும் உள்ளே போகிற போதெல்லாம் எப்படி போகிறோம், எத்தனை பேர் அற்புதங்களை, எப்படியெல்லாம் அங்கே நான் இருக்க வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் எப்படி என்னை ஆக்க வேண்டும், என் ரப்பு யார் யாருக்கு எங்கே வைத்து கிடைத்தான். முல்தசிமிலே அல்லாவை அடைந்தவர்கள், மகாம் இப்ராஹிமில் அல்லாவின் அன்பை பெற்றவர்கள், ஜம்சமில் நின்று அல்லாஹுவின் நெருக்கம் கிடைக்க பெற்றவர்கள், காபத்துல்லாவை சுற்றி இருக்கிற அத்தனையிலும் அற்புதம். ஜம்சம் எத்தனை பெரிய அற்புதம். ஜம்சமை பாருங்கள், பற்றா நீர். ஜம்சம் கிணறு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் முதலில் ஹஜ்ஜுக்கு போன போது கிணத்துக்கு போவோம். கிணறு திறந்திருக்கும், மேல ஒரு மூடி தான் இருக்கும். கிணத்துக்குள்ள கீழே இறங்கி போய் பார்க்கலாம். அதுல தண்ணி இறக்குவாங்க, அதுக்குள்ள பைப்புகள் இருக்கும். ஜம்சம் கிணத்து போய் பார்ப்போம். கிணறு சின்ன கிணறு, இவ்வளவுதான் தண்ணி கிடக்கும். அதை பார்த்துட்டாலே அல்லாவின் பேர் அற்புதம். ஏன்? லட்சோப லட்ச மக்கள் பல்லாயிரம் லிட்டர்களை கொண்டு செல்கிறார்கள். மக்காவில் இருக்கிற அத்தனை பேர்களும் அதை பருகிறார்கள். மதீனாவிலும் இந்த தண்ணீர் சப்ளையாகிறது. போகிறவர்களும் வருகிறவர்களை எடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஒருக்க போய் தவாஃப் செய்துட்டு பாட்டிலா எடுத்துட்டு வந்து குடிக்க கொண்டு வர்றேன். ஒரு சின்ன கிணற்றிலே, சின்ன ஊற்றிலே இவ்வளவு தண்ணீர் எப்படி இன்று வரைக்கும் வற்றவில்லை? ஆய்வாளர்கள் உலக அரங்கில் ஆய்வுக்கு எடுத்த போது இது இறைவனின் அத்தாட்சி என்றே முடித்தார்கள். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அது அற்புதம். ஜம்சமை பாருங்கள், அது பேரற்புதம். மாவு ஜம்சம் லிமானவா. ஜம்சமை எடுத்து, எனக்கு தீராத வயிற்றோல் இருக்குது அல்லாஹ், இதை இப்பவுமே நீ குணமாக்குன்னு குடிச்சிட்டீங்களா? பெருமானார் சொன்னாங்க, நீ என்ன நோக்கத்துக்கு குடித்தாயோ அந்த நோக்கம் அப்போதே கிடைக்கும். நிறைய பேர் தலைவலிக்கும் போவாங்க, முடியெல்லாம்பாங்க, நேராக சம்சமை கொண்டு கொடுத்துட்றாரு. அதை குடிச்சிட்ட நீயத்தை கொடுத்துருவோம். அந்த நீயத்தை வச்சு குடிப்பாங்க, அடுத்த நிமிஷம் அது காணா போயிடும். தூய இதயம் நம்பிக்கை, இதயம் தூய்மை நம்பிக்கை. நபி அவங்க சொன்னால் அதுதான் உண்மை. ஒருவர் தன்னுடைய மனைவியை காணல, மனைவி காணல, ரொம்ப பரேஷான் ஆகிட்டார். போய் இறங்கின உடனே, ஏன்னா நாங்கள் தவாப்புல இறங்கிட்டோம், நாங்கள் கீழே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறோம். அந்த அம்மா என்ன செய்துட்டு நாங்கள் இறங்கணும், கீழே வந்து எக்ஸலேட்டரில் இறங்கணும். அது இறங்குறதுக்கு இப்படி வந்து இறங்கணும். அந்த கூட்டத்தில் கூட்டு போனால் அந்த அம்மா தக்குந்த மேலே போயிட்டு முன்னால் போயாச்சுன்னா மேலே உள்ள தவாப், அவங்க கீழே இறங்க முடியாது, அவங்க மேலே சுற்றுவாங்க. அதில் அந்த அம்மா ரவுண்ட் ஆகி போயிட்டு இவங்க எல்லாம் கீழே இறங்கிட்டோம். இவர் தவாப்பில் வந்து காணல்னு ஒரே பரேசம். தவாப்பு முடிஞ்சு பார்த்தா காணல. அந்த அம்மா போய் உத்தரையும் காணலேன்னு அது மேலே தேடிக்கிட்டு நிற்கிது. நான் நேராக இவரை கூப்பிட்டு கொண்டு சம்சமில் கொண்டு விட்டேன். தண்ணீர் எடுத்து குடித்தேன். நீயத்து வைங்க ஹஜ்ஜார், தண்ணியை குடிங்க. என் மனைவி நான் தவாப் செய்துட்டு வரும்போது நிற்கணும்ட்டு தண்ணியை குடிக்க சொன்னோம். குடிச்சார். அல்லாவின் பேரருள். நாங்கள் எல்லாம் தவாப்பை முடித்து சாய முடிச்சுட்டு வெளியில வர்றோம். அந்த அம்மா கண்ணீரோடு நிற்குது. அல்லாஹ் கண் முன்னால் காட்டி கொடுத்தான். சில பேர் காணா போனா ஒரு நாள் கிடைக்க மாட்டாங்க, ஒரு நாள் 2 நாள் லொகேஷன் சொல்ல தெரியாது, போன உடனே போய் இருக்கிறோம். ஜம்சம் என் நோயை மாத்திரம் குணமாக்கவில்லை, அன்றைக்கு ஏற்பட்ட உடனடி தேவை பூர்த்தி செய்யும். ஜம்சம், மாவு ஜம்சம் லிமானவா, என்ன நாடி குடிப்பாயோ அந்த நாட்டம் கிடைக்கும். ஒரு அற்புதம் அது. ஹஜ்ஜும் உம்ராவும் அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கும். கோடி கோடியா இருந்தாலும், நான் ஆசைப்பட்டாலும், அல்லாஹ் நம்மை பேர் பதிவு செய்தாதான் நசீபு கிடைக்கும். பதிவு செய்யப்பட்டவங்க, கொடுத்து வச்சவங்க, பதிவு செய்யப்படணும்னு எல்லாரும் ஆசை வையுங்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் காசு பணத்தை தாண்டி அவன் இல்லத்துல கொண்டு சேர்த்து வச்சிருவான். ஒரு பேர் அற்புதம் நிறைந்த இடம். அல்லாஹ்வை அடைவதற்கு காபாவை விட இன்னொரு இடம் இல்லை. மகாம் இப்ராஹிம், அஜருல் அஸ்வத் இருக்கிறது, முல்தசிம் இருக்கிறது, ருக்னே யமானி இருக்கிறது,
சாலிஹீன்கள் பல பேர் ருக்குன யமானியிலிருந்து மிகப்பெரிய அல்லாஹ்வின் அன்பை பெற்றார்கள். அஜ்ருல் அஸ்வத் இந்த பக்கம், ருக்குன யமானி இந்த பக்கம், மத்தியில காபாவின் வாசல் இருக்கிறது. முல்தசிம், என் பெருமான் எப்போ வந்தால் அங்க நின்று கையேந்துவாங்க. முல்தசிமில் நின்று ஒருத்தர் கையேந்தினால் அந்த துவா மறுக்கப்படுவதே இல்லை. 24 ஹவரும் அந்த இடம் காலியாட்டே இருக்காது. இது கூடுதல் இல்லை, 24 மணி நேரம். அது ராத்திரி 2 மணி ஆகட்டும், 3 மணி ஆகட்டும், அதிகாலை 4 மணி ஆகட்டும், ஃபஜர் ஆகட்டும், அத்தனை நேரத்திலும் அங்க ஒரு கூட்டம் நின்றுகிட்டே இருக்கும். முல்தசிம்ல இரவா பகலா, ராத்திரி போய் தவாப்புல நிற்போம். அது ராத்திரியாக தெரியாது, பகல் போல் இருக்கும். நான் என்ன சொல்வது காபாவின் அற்புதத்தை? எனவே இங்கே இருந்து புறப்படுகிற போது 2 நசீபோடு புறப்படணும். அதான் முக்கியம். 2 அவன் கிடைக்கணும், அவன் அன்பு கிடைக்கணும், அவன் நெருக்கம் கிடைக்கணும். ஞாபகம் வச்சுக்கங்க, சடங்கல்ல இது. அவர் போனார் நான் போகிறேன் என்று சொல்வதல்ல. இல்ல, மனைவி மக்கள்லாம் ஜாலியா போலாம் நினைக்கிறாங்க. இது உல்லாச பயணமும் அல்ல. இந்த பயணம் பேரன்பாளன் ரப்பை அடைகிற பயணம். இதை விட ஒரு பெரிய செய்தி நான் சொல்லணுமா? என் சுவர்க்கத்தையே தீர்மானிக்கிற பயணம், என் சொர்க்கத்தை தீர்மானிக்கிற பயணம். அப்ப இங்கிருந்து நான் எப்படி புறப்படணும்? போறவங்களும் இனி போக இருக்கிறவங்களும் ஞாபகத்தில் வையுங்கள். எல்லாருக்குமாக சேர்த்து சொல்வேன், 2 விஷயம் வேணும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணுமா, நெருக்கம் கிடைக்கணுமா? அல்லாஹ்வே நம்மோடு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நாங்க தூரமான ஒரு வினாடி எங்க வாழ்க்கையில இல்லை. ஒரு வினாடி ரப்பை விட்டு தூரமான நேரம் இல்லை. எப்படி தூரமாகுவது? அவன் நம்மோடு இருக்கிறான் என்று திருக்குரான் சொல்லுகிறது. ஒவ்வொமாக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான். அப்ப என்னோடு அவன் இருக்கிறான் என்பது கன்ஃபார்ம், அது உறுதி. திருக்குரானின் அழுத்தமும் உண்மையும். அப்ப நம்ம கூட அவன் இருக்கிறான். நம்ம அவனை எப்படி மறக்கிறது? நம்ம அவன் கூட இல்லாம போனது நம்முடைய துரதிருஷ்டம் இல்லையா? நம்முடைய பலகீனம் இல்லையா? நம்முடைய குறை இல்லையா? அவன் இருக்கும் போது நான் ஏன் அவனை காண முடியவில்லை? அவன் நெருக்கம் பெற முடியவில்லை? 2 விஷயம் தெளிவாகணும். எல்லாரும் தயாராகுங்க. உம்ராவுக்கு போறவங்க இந்த மாசம் போக இருக்கிறாங்க, ஜனவரியில. அந்த குழுவினர்கள் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க தெளிவா சொல்றோம், உங்களுக்கு எல்லா வாய்ப்புகள் அங்கே நம்முடைய நிறுவனம் சிறப்பாகவே செயல்படும். எல்லா விஷயத்திலும் குறிப்பாக தெளிவான வாழ்க்கை, தெளிவான வசந்தமான அந்த இடங்களை புரிந்து கொண்டு அங்கே நாம் செயல்பட்டு திரும்புகிற ஒரு நசீப். அது ஜப்பாடு போக்குவரத்துக்கெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அதெல்லாம் நிறைவும். இதற்கெல்லாம் மேலால் அங்க போன நோக்கம் நிறைவேறணும். அல்லாஹ் அப்படி ஒரு நல்ல நசீபை இங்க வச்சிருக்கிறான். தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப பெரிய தியாகத்தோடு தான் இங்கே வந்தோம். ஆஜார் விருப்பப்பட்டாங்க. ரொம்ப நல்ல மனிதர். நான் ஞாபகப்படுத்த வந்த செய்தி 2 விஷயம், எழுதி வையுங்கள். முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நாம் அல்லாஹ்வை மறந்து செய்கிற தவறுகள், குற்றங்கள், பாவங்கள். இந்த குற்றமும் பாவமும் தவறும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் காபாவில் போயும் அல்லாஹ்வின் அன்பை இழந்துவிடக் கூடாதே. புனிதமான இடத்திலும் நிம்மதியை தொலைத்து விடக் கூடாதே. பாவம், தவறு, குற்றம் இவைகள் தான் நம்மிடத்திலிருந்து காணாக வேண்டும், களைந்தெடுக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிறைய மனிதர்கள் அவன் கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்துட்டான். இவரை ஹஜ்ஜிக்கு அனுப்பணும், இவரை உம்ராக்கு அனுப்பணும்,
இவருடைய வாழ்க்கையை வசந்தமாக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும், இவருக்கு பொருளாதாரத்தை விரிச்சு கொடுக்கணும், அல்லாஹ் எல்லா திட்டம் செய்திருப்பானா. அப்ப இவர் ஒரு தப்பு பண்ணுவார், ஒரு பாவம் செய்வார். அந்த பாவம் தப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் அப்தா லயுஹரமு ரிஸ்கா பிஸ்ஸம்பி யுஸீப். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கென்று தீர்மானிக்கப்பட்ட அந்த நசீபை அவன் பாவம் செய்த காரணத்தினால் தடுத்து நிறுத்தப்படுவான். சில பேர் பாருங்க, நான் எல்லா ஏற்பாடும் செய்துட்டு ஹஜ்ஜிக்கு போறது, கடைசி நேரம் மிஸ் ஆகிட்டு, ஒன்னும் மிஸ் ஆகல, அல்லாவே நிறுத்தினான். என்ன செய்தாய் நீ என்று பார். என் வாழ்வின் வசந்த காலத்திற்கு தடை எனக்குள் ஏற்படும் பாவம், தவறும் குற்றமும். நான் உயர்வடைவதற்கு தடை நான் செய்கிற பாவங்களும் தீமைகளும். கண்கள் செய்கிற பாவம், நாவுகள் செய்கிற பாவம், கைகள் செய்கிற பாவம். ஒரு மனுஷனை போய் அடிச்சிட்டோம் அநியாயமாக, நிறைய அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கிற நல்ல நசீபு உனக்கு கிடைக்காம போயிடும். அநீதி இல்லையா ஒருவனை அடிப்பது? ஒருத்தனை தப்பா பேசிவிட்டாலும் பல நசீபுகளும் பாக்கியங்களும் இழக்க பெறும். அப்படியானால் பெரிய தவறுகளை, அல்லாஹ்வையே கோபப்படுத்துகின்ற பாவங்களை நாம் செய்தால் காபாவினுடைய நசீபில், உயர் பதவியில், பேரன்பில், நிம்மதியில் நமக்கு பங்கு கிடைக்க வேண்டுமே, இழந்துவிடக் கூடாது. இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக நான் பாவங்களை களைந்தெடுப்பதும் அதிலிருந்து மன்னிப்பு தேடுவதும். பாவங்களை களைந்தெடுக்கணும். முதல்ல நான் சொன்னேன், காபா எத்தனை பெரிய இடம், அங்கே ரப்பு கிடைக்காமல் எங்கே கிடைப்பான்? இழந்துவிட்ட நிம்மதியை கொடுக்கும் இடம், அவன் பேரற்புதங்களை புரிந்து கொள்கிற இடம். அத்தனையும் நிஜமாக வேண்டும். இங்கிருந்து நீ பாவ சுமைகளை எடுத்து களைந்து விட்டு, நீ விட்டு தொலைத்து விட்டு போக மன்னிப்பு கேளுங்கிறான் அல்லாஹ். வஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்க ரப்பிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அஸ்தக்பிருல்லாஹ் சொல்லுங்கள், பாவத்தை மன்னிச்சிரும் சொல்லுங்கள். அவன் யாரு தெரியுமா? நீ இப்படி பண்ணுவ, திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணுவ, நீ மீண்டும் மீண்டும் என் தடையை மீறுவ, நீ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவானா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். இன்னஹு கான கஃபாரா. அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு தகுதி, அவ்வளவு பிடிப்பு அந்த வசனம். இன்னஹு கான கஃபாரா. அவன் மன்னிப்பேன் என்று சொன்னான் அல்ல, அவன் மன்னிப்பவனாக ஏற்கனவே ஆகிவிட்டான். அவன் மன்னிப்பவனாகவே இருக்கிறான். இப்படி தப்பு பண்ற, நீ மன்னிப்பு கேட்டுடு. மன்னிப்பு கேட்டா மன்னிக்கவான் யோசிக்க மாட்டான். அவன் மன்னிப்பாளனாக ஆகி பல்லாயிரம் ஆண்டு ஆகிவிட்டது. பல்லாயிரம் ஆண்டு உன்னை மன்னிப்பேன் அவன் சபதம் எடுத்திருக்கிறான். இறைவனுடைய நோக்கம் எல்லாம் அடியான் தவறு செய்துவிட்டு, தவறே செய்யக்கூடாது, செய்து விட்டால் தப்பா செய்துட்ட இனி செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்புக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்குது, இனி அந்த தப்பை திரும்பி கூட பார்க்க கூடாது. மன்னிப்பு கேள். மனிதனா பிறந்தால் தவறு நடக்கும். நபி பெருமானார் கேட்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். எப்பா நீ தவறு செய்துட்ட பரவாயில்லை, தவறு செய்தவர்களில் நல்லவனாக நீ ஆக வேண்டாமா? சுபஹானல்லாஹ். அந்த கோலத்தை பாருங்க, பெருமானாருடைய கோணம். தவறு செய்யக்கூடாதுமா, தவறு செய்துட்ட. தவறு செய்தவர்களில் எல்லாம் நல்லவனாக, அங்கேயும் நல்லவனா நீ மாறலாமே. குல்லு பனி ஆதம் கத்தா. மனிதனா பிறந்தவர்கள் சுபாவத்தில் தவறு செய்திருவார்கள். தவறு செய்பவர்களின் நல்லவனாக நீ ஆகு. யாரு நல்லவன்? அத்தவாபூன். அந்த தவறை நினைத்து வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு, இனி நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ், சக்திக்கு மீறி தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருன்னு சொல்லு. நீ தவறு செய்தவர்களின் நல்லவன். பாவ மன்னிப்புங்கிறத வாழ்க்கையில் எடுத்துக்கணும் ரொம்ப அவசியமாக. பெருமானார் 3 விஷயம் சொல்றாங்க. நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் பேசுவேன், நிறைவுபடுத்துவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கிறத யார் பழக்கமாக்கிட்டாங்களோ,
ரெகுலர் வாழ்க்கை. அதனால தான் நாங்கள் பையத்து கொடுக்கிற போது காலையில் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுப்பா, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, தப்பு பண்ணியிருக்கேன் மன்னிச்சிரு. நீ சூபியா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், அல்லாமாவா இருக்கலாம், நீ ஷேகாக கூட இருக்கலாம். நபி அவங்க சொன்னாங்க, நான் நபி தான்பா, நானே சொல்கிறேன், நான் நபி, நானே சொல்கிறேன். அப்போ நாங்கள் பையத்து கொடுக்கும்போது சொல்லுவோம், காலையில் குறைந்தபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை சொல்லு, மாலையில் 100 தடவை சொல்லிடு. பையத்தில் கொடுக்குற பல அமல்களில் இஸ்திக்பார் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சூஃபிகளை, ஞானிகளை, அவன் உயர்ந்த அடியாறுகளை பாராட்டுவான். ஒபில் அஸ்ஹாரி யஸ்தக்பிரூன், அவர்கள் சஹ்ர் நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். எப்போ பாவ மன்னிப்பு தேடணும்? சஹ்ர் நேரம், தஹஜ்ஜத் நேரம். ஒபில் அஸ்ஹார் யஸ்தக்பிரூன், சஹ்ர் நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நல்லவர்களின் அடையாளம், சூஃபிகளின் அடையாளம், நபிமார்களின் அடையாளம், சாலிஹீன்களின் அடையாளம். அதனாலதான் தஹஜ்ஜத்தை முடித்து விட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த பாவ மன்னிப்பை தேடுதல் அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு 3 நசீபு கிடைக்கும். நிறைய இருக்குது. என்னுடைய நேரம் நிறைவாகணும், 7 மணிக்கு துவக்கணும், 8:15 முடிக்கணும் உத்தரவு. 8:15 நெருக்கமாகவே இருக்கிறது. இருப்பினும் இந்த செய்தியை பதிவு செய்து விட்டு முடிப்பேன். 3 விஷயத்தை சொன்னாங்க. மன் லாஸமல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை கேட்கறத பழக்கமாக்கி யார் கொண்டுட்டாங்களோ, நீங்கள் உம்ராவுக்கு போகிறவங்க எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஹஜ்ஜுக்கு போகிற நியத்து உள்ளவங்க எல்லாரும், என் வாழ்க்கையில் எந்த அருளும் தடுக்கப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், தடைப்பட்டே இருக்குது, நீ பாவம் செய்கிறேன்னு அர்த்தம், பாவத்தை நிறுத்துங்கிறாங்க பெருமானார், அல்லது வேற ஏதாவது ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுக்க தயார், நீ வாங்கும் இடத்துல இரு, நீ ஏன் அதை தடை செய்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நல்லா எந்த பாவம் செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரையாவது கொஞ்சம் புறம் பேசிடுவோம், அல்லாஹ் நம்முடைய நாவை பரிசுத்தமாக்குவானா. யாரை பற்றியும் பேசக்கூடாது. ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து மனிதர்கள் மீது அன்பு காட்டுங்கள். நீங்கள் தான் நல்ல மனிதர்கள். மனிதர்கள் மீது அன்பு காட்டணும். எல்லா மனிதர்களும், அத்தனை பேர் என் சகோதரர். எந்த ஒரு மனிதனையும் குறை சொல்லக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது. இறைவன் உங்களை தேர்ந்தெடுப்பான். அதான் வாழ்க்கை. மன் லாஸமல் இஸ்திக்ஃபார், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட ஒருத்தர் வளமையா கேட்கிறாரா, அல்லாஹ் கொடுக்கிற 3 கிஃப்ட் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா, அல்லாஹ் அவருக்கு எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவரை விடுதலை செய்வான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில யாரு கொடுப்பாங்க? வாழ்க்கையில் எத்தனை நெருக்கடி, வியாபாரத்தில் நெருக்கடி, குடும்பத்தில் நெருக்கடி, சமுதாயத்தில் நெருக்கடி, வீட்டில் நெருக்கடி, நாட்டில் நெருக்கடி, நண்பர்களிடத்தில் கஷ்டம், எல்லா வகையான நெருக்கடிகளில் இருந்தும் அல்லாஹ் அவருக்கு விமோச்சனம் அளிப்பான். பாவ மன்னிப்பை யார் நசீபாக்கிட்டாங்களோ. 3 விஷயம். அந்த முதல் விஷயம் ரொம்ப முக்கியம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல அபூ மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அவர் பாவம் மதுவுக்கு அடிமை ஆகிட்டார். ஆரம்ப காலத்திலே அடிமையாக இருந்தார். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் மாறணும், அவரால் முடியலை. இந்த மதுவெல்லாம் போதைங்கிறது ஒரு காலத்தோட அதை நம்ம நிப்பாட்டிடணும். தெரியாமல் சின்ன வயசில் பழகிட்டாங்கன்னா அதை நிப்பாட்டிடணும். ஏன்னா பிறக்கும் போது போதையில் பிறக்கிறார் இல்லை. நிறைய பேருக்கு அத்தா அம்மாட்டெல்லாம் அந்த பழக்கம் இல்லை. அவன் போதைக்கு அடிமையாகிறான். வேற ஒரு காரணம் இல்லை, அவனுடைய நண்பர்களே காரணம். நம்ம பிள்ளைங்க யாரோடு பழகிறாங்க கொஞ்சம் வான் பண்ணணும், வான் பண்ணி விடணும், கொஞ்சம் கண்காணிக்கணும் பிள்ளைங்களை. சந்தேகப்பட்டல்ல, அவன் எங்காவது தப்பான இடத்துல பழகி லைஃபை வீணாக்கிடுவான். அப்ப அந்த சஹாபி அபூ மிஹ்ஜனால் போதை விட்டு வெளியில வர முடியல. அவரை பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும், சவுக்கடி. போதையில இருந்தா சவுக்கடி கொடுக்கிறது சட்டம், கொடுத்துருவாங்க. 2வது போய் சரியாவார், அப்புறம் 2வது போய் குடிச்சிருவார், அப்புறம் கொண்டு வருவாங்க, சவுக்கடி கொடுக்கப்படும், தண்டனை வாங்கிடுவார், அப்புறம் போவார். இது பழக்கமாச்சு. காதிசியாவிலே ஒரு யுத்தம், காதிசியாவிலே யுத்தம். அதன் தளபதி சையதுனா சாத் இப்னு அபி வக்காஸ். சாத் இப்னு அபி வக்காஸ் தளபதி. அவங்க தலைமையில் அந்த படை புறப்படுது. இவரும் வர்றார்.
அபூ மிஹ்ஜனும் வருகிறார். அவர் கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் இனி தப்பு பண்ணக்கூடாதும்பார். இனி நான் தப்பு பண்ணக்கூடாது. தொழுகை விட மாட்டார், நோன்பை விட மாட்டார், அல்லாஹ்வின் பாதையில் புனித களங்கள்ல கலந்து கொள்றதை விடுறது இல்லை, மக்காவுக்கு போறது விடுறது இல்லை, எதையுமே விட மாட்டார். ஆனா அந்த சக்திக்கு மீறி அந்த தப்பு நடக்கும். அப்ப அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு கேட்பார். பல நேரத்தில் அது கிடைக்கல. காதிசியாவுடைய யுத்தத்துக்கு போறாங்க. காதிசியா யுத்தம், அந்த யுத்த களத்தில் நல்ல ஞாபகம் வையுங்கள், யுத்த களம். அங்க போன பின்னால் அவர் மீண்டும் மது குடிச்சிட்டார் கேள்விப்பட்டு அங்கேயும் தண்டனை கொடுத்தது மட்டுமில்லை, சாது பின் அபீ வக்காஸ் அவங்களை கொண்டு போய் தான் வீட்டு கைதி ஆக்கி கையை கட்டி காலை கட்டி போட்டாங்க. கையை கட்டிட்டாங்க, காலை கட்டிட்டாங்க. நீ போருக்கு போக கூடாது, நீ போனா அந்த மாதிரி தப்பு பண்ற. அவரால் தாங்க முடியல. போர்க்களம் காதிசியா, அங்க செய்தி அப்படியே பரவுது. இதுல தளபதியும் போக முடியல. தளபதி கொஞ்சம் உடல்நிலை காயப்பட்டு போயிட்டு, உடம்புல காயம். அவங்களுடைய வாகனம், அவங்க குதிரை நிறுத்தப்பட்டிருக்கு, அதை கட்டி போட்டிருக்காங்க வீட்டில். அவங்க போகல. இவர் கையை கட்டி காலை கட்டி போட்டிருக்கு. இவர் பார்க்கிறார், போர்க்களத்தின் நிலைமை மோசமா போகுது, எங்களை தோல்வி ஆயிடுமோன்னு பயம். அவர் துடிக்கிறார், யா அல்லாஹ், உனக்காக நான் இந்த போர்ல சத்தியத்தை காப்பாற்றணும், எனக்கு வாய்ப்பை கொடு, நான் தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடலாம் துடிக்கிறார். ஆனா இவர் கையை கட்டி காலை கட்டி வீட்டில் போட்டிருக்கு. அவங்க மனைவி வந்தாங்க, சாது பின் அபீ வக்காஸ் தளபதியின் மனைவி. அவங்கள்ட்ட சொன்னாங்க, எம்மா அங்க வாமா ஸ்ரீதேவி, என்னை அவுத்து விட்டுரு, நான் போருக்கு போறேன், நான் சத்தியமா வாக்கு கொடுக்கிறேன், நான் கட்டாயமா திரும்ப வந்துருவேன். ஒரு கால் அந்த போர்ல நான் ஷஹீத் ஆயிட்டேன், கொல்லப்பட்டுட்டா என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும், அப்பமா அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்துருவான். நான் ஜெயிச்சுட்டோம், ஓடிலாம் போக மாட்டேன், மீண்டும் வந்து நான் கைதியா கிடைச்சிக்கிடுவேன். எதுக்குள்ள? தளபதி வர்றதுக்குள்ள. தளபதி அங்க இல்ல, அவங்க வெளியில போர்க்களத்தினுடைய கண்காணிப்பில் இருக்காங்க, அவங்க உள்ள இறங்க முடியல. அவங்க போர்க்கள கண்காணிப்பு. அவர் சொல்றார், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இனி தப்பு செய்ய மாட்டேன். அந்த அம்மா பார்த்துச்சு, இறக்கப்பட்டு. ஆனா பெரிய வீரர், களம் இறங்கிட்டா அபூ மிஹ்ஜன் நுழைந்த அந்த களம் அப்படி இருக்கும், எதிரிகளை எல்லாம் பந்தாடுவார். அவுத்து விட்டாங்க அந்த குதிரை. அவங்க குதிரைக்கு பேர் பல்காங்கிற அந்த குதிரைய ஏறி சவாரி. அந்த குதிரை எப்படி போகும்? தளபதி குதிரை, அது பாயும். அதுக்கு யாராவது வந்தாங்கன்னா தூக்கி வீசிடும். அந்த குதிரையில ஏறி சவாரி ஆகி புறப்பட்டு ஓடுகிறார். போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்சி எதிரிகளை விரட்டி அடிக்கிறார். சபதம், என் பாவம் மன்னிக்கப்படணும், அல்லாஹ் இனி நான் பரிசுத்தமானவனாக இருக்கணும். மௌத்தா போனா பரிசுத்தமானவனா, வாழ்ந்தா இனி பரிசுத்தமா. உள்ள இறங்கி களமாடி போராடி அந்த போர்க்களத்தின் வெற்றியை அல்லாஹ் அவரை கொண்டே தீர்மானித்தார். அபூ மிஹ்ஜனை வைத்து அந்த வெற்றி தீர்மானிக்கப்படுது. அவன் பெரிய கருணை உள்ளவன், அவன் விரும்புறது நீ மன்னிப்பு கேளு. அவன் ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போறவங்க அங்க போய் அவனுடைய அன்பை பெற்றுட்டு வரணும், நெருக்கத்தை பெற்று விட்டு வரணும். அதுக்கு நாங்க பாடுபடுவோம், துஆ செய்வோம், உங்களை அனுப்பி வைப்போம், அங்க வழிகாட்டுவோம். ஆனா நீங்க உங்க மனசுல இருந்து பாவ சுமைகளை அங்க இறக்கி வச்சுட்டு புறப்படணும். திக்ருனுடைய நோக்கம் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, ஹஜ் நோக்கம் பாவம் மன்னிக்கப்படணும், உம்ராவுடைய நோக்கம் பாவம் மன்னிக்கப்படணும். நாங்க சொல்றது பாவம் மன்னிக்கப்பட்டவங்களாகவே புறப்படுங்கள், பாவம் மன்னிக்கப்பட்டவங்களாக ஊர் திரும்பணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. களமாடினார், எதிரிகளை வீழ்த்துகிறார், விரட்டுகிறார், போர்க்களம் வெற்றி. சாது பின் அபீ வக்காஸ் தளபதி அவங்க பாதுகாப்பு இடத்துல இருக்கிறாங்க. அவங்க பார்க்கிறாங்க, அந்த குதிரை சத்தம் போடுது. சொன்னாங்களாம், இது பல்காவுடைய சத்தம். நாங்க சுப்ஹானல்லாஹ், என் குதிரை பல்காவின் சத்தம். அங்க இருந்து கவனிச்சுட்டாங்க, என் குதிரை பல்காவின் சத்தம், இந்த சத்தம். சாது பின் அபீ வக்காஸ் சொன்னாங்க, ஆனா பல்கா அது என் வீட்டில் அல்லவா கட்டப்பட்டு இருக்கிறது, அந்த சத்தம் கேட்கிறது. அந்த குதிரை ஒரு அலறும், அந்த அலறல்ல எதிரிகள் ஓடுவாங்க. என் பல்காவின் சத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, அந்த போர் வீரன், அதற்கு மேலே போகிற வீரன், அவனுடைய இந்த வாள் வீச்சை பார்த்தால் அபூ மிஹ்ஜன் போல் அல்லவா இருக்கிறது, அபூ மிஹ்ஜனை கையையும் காலையும் கட்டி அல்லவா போட்டு இருக்கிறோம். இப்படி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றியானது போர்க்களம். ஓடி வந்து சங்கிலிய கையில போட்டு காலில் போட்டு உட்கார்ந்துக்கிட்டார். போருக்கே போகாத மாதிரி
விடுதலை செய்யப்படாத மாதிரி அப்படி கையில காலில் கட்டுட்டு அவங்க மனைவிட்ட சொன்னார், எம்மா நான் வந்துட்டேன், அல்லாஹ்வின் பேரருள் ஓர் ஜெயிச்சிட்டுனார். தளபதி வீட்டுக்கு வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, பல்கா கட்டப்பட்டிருக்குது, அபு மேஜன் கட்டப்பட்டிருக்கிறார். இப்போ அல்லாஹ் தஆலா இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, சஹாபாக்கள் பேசிக்கிட்டாங்களாம், இந்த போரில் நம் கண் முன்னால் ஒரு மலக்கு நின்று போர் செய்கிறார். ஒரு மலக், இறைவனின் மலக். இத்தனை ஒரு வீரத்தோடு செய்கிற மனிதர்கள் யார்? மலக்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தோம். சாத் இப்னு அபீ வக்காஸுடைய மனைவி சொன்னாங்க, விஷயம் தெரியுமா, அவர் வந்தாரு, பல்காவில் தான் வந்தாரு, நான் தான் அவுத்து விட்டேன், அல்லாஹ்ட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்டாரு, நான் வந்துருவேன்னு சொன்னாரு. சாத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னார்களாம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவரை அவிழ்த்து விடுங்கள், இனி நான் தண்டிக்கவே மாட்டேன், இனி தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ் அவரை இத்தனை உயருக்கு கொண்டு வந்து விட்டான். அவங்க சொன்னாங்களாம், என்னை அவிழ்த்து விட்டு தண்டனை இல்லை என்று சொல்கிறீர்களா? அல்லாஹ் மீது சத்தியம், இனி நான் மதுவே அருந்த மாட்டேன், இனி அருந்த மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் விடுதலை வழங்குவான். பெருமானார் ஒமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. இரண்டாவது விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன், மூணையும் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிட்டு, 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலையிலிருந்தும் உங்களை சந்தோஷமாக்குவான். வாழ்க்கையில கவலை இருக்குதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவத்தை மன்னிச்சிருன்னு கேளுங்க, பின்பு பாவத்தை விட்டு விலகுங்க, எல்லா கவலையிலிருந்தும் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பான். மூணாவது சொன்னாங்க, ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், கணக்கு பார்க்காமல் அல்லாஹ் இரண வாசலை திறந்து விடுவான். வீட்டில் பரக்கத்து வந்து குவியும், இரணம் வந்து குவியும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தேவையான அல்லாஹ்வின் பேரருள் எல்லாம் கிடைக்கும். கணக்கு பார்க்காம கொடுப்பான். நம்ம லிமிட் வச்செல்லாம் கொடுக்கிறது இல்லை. நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, பரிசுத்தமாகி விடு. எனவே புனிதமான மக்காவை மதீனாவை நோக்கி புறப்படும் நாம் பாவங்களை விட்டு மீழ்ச்சி பெற்றவர்களாக, இரண்டாவது சப்ஜெக்ட், இதய தூய்மை பெற்றவர்களாக புறப்படுவோம். அல்லாஹ் நம்மை அங்கே தேர்ந்தெடுப்பான், ஜூஸ் பண்ணுவான், அவன் அன்புக்கு நம்மை சொந்தமாக்குவான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசியாக மாற்றி ஊருக்கு கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படிப்பட்ட ஹஜ்ஜை உம்ராவை நசீபாக்குவானாக. எப்போதும் பாவத்திலிருந்து மீளுகிற நசீபை வழங்குவானாக. தினமும் பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ன்னு காலையில குறைஞ்சது 100 தடவை, மாலையில 100 தடவை ஓதிக்கொண்டே இருப்போம். இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிற உறுதியையும் எடுப்போம். அல்லாஹ் இந்த 3 நசீபு நான் சொல்லியிருக்கேன், ஹதீஸ்ல வந்தது, நிறைய பாக்கியம் இருக்கு, அத்தனையும் வழங்குவானாக. அல்லாஹ் நம்முடைய சிறப்பான அடுத்த கட்டம் அழகாக தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்கள், சங்கை மிக்க நம்முடைய ஷேஃபுனா பாபா ஷாஜான் பாபா தாமத் பரக்காத்துக்கும் உட்பட நாதாக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.